சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோட்ல இங்க ராஜாங்கம் சேதுகிட்ட, "உங்க அம்மா வந்துட்டு குழந்தையா இந்த வீட்ல பொறக்க போறாங்கயா" அப்படிங்கிற வார்த்தைய இங்க ராஜாங்கம் சேதுகிட்ட சொன்ன உடனே, இங்க சேதுக்கு இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே என்ன பண்றதே தெரியாம இந்த விஷயம் சேதுவோட மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க ராஜாங்கம் அது வந்துட்டு தமிழ்ச்செல்வி மூலியமா தான் நிறைவேற போகுது அப்படிங்கிற வார்த்தைய இங்க சேதுகிட்ட சொன்ன உடனே, இங்க சேது வந்துட்டு உடனே தமிழ்ச்செல்வி கிட்ட பேசி இங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட ஈஸ்வரி, சாவித்திரி, தாமரை எல்லாருமே இது எப்படியே விடக்கூடாது. இது எப்படியோ தடுத்து நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாரி முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் சேது வந்துட்டு, தமிழ வந்துட்டு எப்படியாவது கூட்டிட்டு போயே ஆகணும் அப்படிங்கிற மாரி, தமிழ வந்துட்டு ரெடி பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாம சேது இங்க ரெடி ஆயிட்டு இருக்காரு. சேது ரெடி ஆயிட்ட பிறகு, தமிழ கூப்பிட்டு இங்க ராஜாங்கத்திட்ட கூட்டிட்டு வராரு. "அப்பா நான் இந்த மாரி தமிழ்ச்செல்விய கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு டாக்டர் கிட்ட இப்ப தமிழ்ச்செல்விக்கு வயித்துல குழந்தை எப்படி இருக்கு அப்படிங்கிற மாரி செக் பண்ணிட்டு வரேன்ப்பா" அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்கத்திட்டம் சேது கேட்டுட்டு இருக்காரு. அது ராஜாங்கமும் வந்துட்டு ஒரு சைடு தமிழ பார்த்து முறைச்சிட்டு இருந்தாலும், இந்த பக்கம் சேது கிட்ட வந்துட்டு, "சரி ஐயா சேது, நீ போயிட்டு வாய்யா" அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்கம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பக்கம் அப்பத்தா வந்துட்டு, "இங்க பாருய்யா சேது, நீ இந்த புள்ளைய கூட்டிட்டு போயிட்டு செக் பண்ணிட்டு என்ன சொல்லு. எல்லாமே நல்ல விஷயமா தான் நடக்கும். நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த உடனே இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். இது எல்லாமே நல்ல விஷயம் தான்யா. அதுவும் உங்க அம்மா வந்துட்டு குழந்தையா பொறக்க போறா. அதுவும் தமிழ் வயித்துல பொறக்க போறா அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஐயா. இந்த விஷயம்லாம் ராஜாங்கத்தோட கணவர் வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு என்னமோ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமா நடக்க போகுது ஐயா அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பத்தா தமிழ்ச்செல்விய தனியா கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. "இங்க பாரு தமிழு, நீ இப்போ வரைக்கும் இந்த வீட்டுக்கு வெளியில இருந்திருக்க. ஆனா இதுக்கு மேல இந்த வீட்டுக்குள்ள வரப்போற ஒரு பொண்ணா தான் நீ ஆகப் போற பார்த்துன்னே இரு. நீ போயிட்டு ஒரு நல்ல விஷயமா வா. கண்டிப்பா ராஜாங்கம் வந்துட்டு என் பையன் எனக்கு தெரியும். உன் வயித்துல குழந்தை இருக்கு அப்படி உனக்கு தெரிஞ்ச உடனே இங்க ராஜாங்கம் உன்னை கண்டிப்பா மன்னிச்சு ஏத்துப்பான். நீயும் வந்துட்டு கூடிய சீக்கிரம் வீட்டுக்குள்ள வந்துரலாம். இந்த வீட்ல இருக்க மத்தவங்க பத்தி நீ யோசிக்காத. நான் உனக்கு எப்பயுமே ஆதரவா இருப்பேன்." அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா தமிழ்ச்செல்விய தனியா கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு தமிழ்ச்செல்விகிட்ட தனியா அப்பத்தா பேசுனத பார்த்த உடனே, இந்த கிழவி அப்படி என்ன பேசிட்டு இருக்கோம். என்னமோ இப்பலாம் இந்த கிழவி அந்த தமிழ்ச்செல்வி ரொம்ப தான் ஒட்டிட்டு இருக்கு. எங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனா கூட தமிழ்ச்செல்வி தான் கூட்டிட்டு போகுது. இப்பயும் வந்துட்டு அவ ஏதோ புழுதாச்சா இருக்கிறதுக்கோசரம் ஹாஸ்பிட்டலுக்கு போறா அப்படிங்கோசரம் இவள தனியா கூப்பிட்டு பேசிட்டு இருக்கு. இது எதுவும் சரியில்ல. இந்த கிழவி ஏதோ பண்ணிட்டு இருக்கு இந்த வீட்டுக்குள்ள அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி அப்பத்தா வந்துட்டு தமிழ்ச்செல்வி தனியா கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறத பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க சேது வந்துட்டு, "அப்பத்தா நேரம் ஆகுது அப்பத்தா, ஹாஸ்பிட்டலுக்கு போணும். தமிழ்ச்செல்விய நான் கூட்டிட்டு போறேன். விடு" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, எங்க அப்பத்தா வந்துட்டு, சரி சேது நீ கூட்டிட்டு போ" அப்படின்னு சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க சேதுவும், தமிழும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகுறாங்க. போகும்போது இங்க ராஜாங்க வந்துட்டு சேது கூப்பிடுறாரு. "ஐயா சேது எதுலய்யா போற நீ? வண்டியில போறியா? கார்ல போறியா?" கேட்கும்போது, "வண்டியில தான்ப்பா போறேன். வண்டி இருக்கு நான் போய்க்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, இங்க ராஜாங்க வந்துட்டு, "வண்டியில போறியா? வண்டினா போதய்யா. நான் கூட அந்த பக்கமா ஒரு வேலையா போறேன். நான் வேணா உன்ன ஹாஸ்பிட்டல்ல இறக்கி விட்டுறேன்யா. நீயும் அந்த புள்ளைய வந்துட்டு போய் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணிட்டு வந்துருங்க" அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்கம் சொல்றாரு. அதுக்கு சேது வந்துட்டு, "சரிங்கப்பா நான் உங்க கூடயே வந்துர்றேன் கார்ல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க ராஜாங்க கூட சேதுவும் தமிழும் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ராஜாங்கம் வந்துட்டு கார்ல கிளம்புறாரு. எல்லாருமே வந்துட்டு இங்க கார்ல போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது தான் இங்க ராஜாங்கம் வந்துட்டு சேதுகிட்ட கேட்கிறாரு. "ஐயா சேது, நான் வேணா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சொல்லிவிட்டு போட்டுமாய்யா? நீ மட்டும் போறியா? நானும் வரட்டுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. அது சேது வந்துட்டு, "இல்லப்பா பரவால்ல. நான் போய் பார்த்துட்டு என்ன சொல்றேன்பா" அப்படிங்கிற மாரி இங்க சேது வந்துட்டு ராஜாங்கம் சொல்றாரு. "சரியா, சரியா. நான் போம்போது உன்ன இறக்கி விட்டு போறேன்" அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்கம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் சேது, ராஜாங்கம், தமிழ் எல்லாருமே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போக, அந்த பக்கம் வந்துட்டு சாவித்திரி, ஈஸ்வரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. "என்ன மதினி இதெல்லாம் நம்ம இது தடுத்து நிப்பாட்டணும் பாட்டா, இவங்க எல்லாருமே கிளம்பியே போயிட்டாங்க. அதுவும் எங்க அண்ணன் வந்துட்டு அந்த தமிழ்ச்செல்விய கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிறாங்க. எங்க அண்ணனுக்கு அப்படி எங்கேருந்து பாசம் வந்தது தெரியல திடீர்னு. எங்க அண்ணனுக்கு அந்த குழந்தைய பார்த்தா மட்டும் எங்கேருந்து அவ்வளோ பாசம் வரும்னு தெரியல. அதே மாரி தான் எங்க அண்ணனோட பொண்ணும் வந்துட்டு ஏதோ ஒரு தப்பு பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்த்தோனே அவள மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க எங்க அண்ணன். இப்ப இதே மாரி தமிழ்ச்செல்விக்கு ஏதாவது குழந்தை பொறந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா எங்க அண்ணன் சும்மாவே இருக்க மாட்டாரு. அந்த தமிழ்ச்செல்விய மன்னிச்சு உள்ள ஏத்துப்பாரு வீட்டுக்குள்ள. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நடந்தது அப்படின்னா, என் பொண்ணு தாமரையோட வாழ்க்கை என்ன ஆவறது? என் பொண்ணு தாமரை வந்து இதுவரைக்கும் சேது தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சேது மாமா தான் வேணும் அப்படிங்கிற மாரி நின்னுட்டு இருக்கா. இதெல்லாம் நடக்கக்கூடாது மதினி அப்படிங்கிற மாரி இங்க சாவித்திரி, ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஈஸ்வரி வந்துட்டு, "அதுதான் எனக்கும் புரியல. மாமாக்கு வந்துட்டு குழந்தை அப்படின்னா இறங்குன மனசா போயிடும். அது தமிழ்ச்செல்வி குழந்தையோட வீட்டுக்குள்ள வந்துட்டா அப்படின்னா, அவரு கண்டிப்பா ஏத்துப்பாரு. அவ வந்துட்டா அப்படின்னா எல்லாத்தையும் மாத்திருவா அந்த வீட்டுக்குள்ள. நம்மலாம் வந்துட்டு அவளுக்கு ஒரு ஆளே இல்லாம போயிடுவோம். இத நம்ம கண்டிப்பா விடக்கூடாது. அந்த மலரையும், இந்த தமிழ்ச்செல்வியும் வந்துட்டு கூடிய சீக்கிரத்துல வீட்லருந்து வெளிய அனுப்பணும். அதுவும் குறிப்பா மலர் அனுப்புறோமோ இல்லையோ, தமிழ்ச்செல்வி அனுப்பியே ஆகணும். இப்ப போயிட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல வேற போயிருக்காங்க. இப்ப அங்க போய் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அது ஒரு நல்ல விஷயமா இருந்தது அப்படின்னா, என் தமிழ்ச்செல்வி இன்னைக்கு கூட வீட்டுக்குள்ள வந்துருவா. சொல்ல முடியாது.
ராஜாங்க மாமா வந்துட்டு, "புள்ள தச்சே இருக்க பொண்ணு, உடம்ப நல்லா பார்த்துக்கணும்" அப்படின்ட்டு சேதோட ரூம்லயே கூட தமிழ் சொல்லி விட்டுருவாங்க. இதெல்லாம் நடக்க விடக்கூடாது அப்படிங்கிற மாரி ஈசரி சொல்ல, இந்த பக்கம் தாமரை வந்துட்டு சாவித்திரிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. "அம்மா என்னம்மா இது? அத்தை என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் என் வாழ்க்கை என்னம்மா ஆவுறது? அவளுக்கு குழந்தை பொறந்துச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன விட்டுருவாங்களாம்மா அந்த வீட்ல." அதுக்கப்புறம் இங்க சேது மாமாவுக்கு வந்துட்டு, ராஜாங்க மாமா வேற ஒரு கல்யாணம் பண்ணி கூட வைக்க கூடன்னு சொல்லிட்டு யோசிக்க கூட மாட்டாரு. "இதெல்லாம் விடாதம்மா எப்படியாவது, ஏதாவது பண்ணும்மா. எனக்கு வந்துட்டு சேது மாமா தான் வேணும். நான் அவர தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் அதுக்கு தானே இவ்வளோ நாளா கல்யாணம் பண்ணாம கூட இருக்கேன். நீங்க கல்யாணம் பண்ணிக்க சொன்னிக்கணும். நான் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணமே சேது மாமா கல்யாணம் பண்ணி சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது பண்ணுமா?" அப்படிங்கிற மாரி இங்க சாவித்திரி கிட்ட இங்க தாமரை வந்துட்டு ரொம்பவே அழுகுற மாரி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு, "தாமரை, இரு தாமரை. இப்ப தானே தெரிய வந்திருக்கு. இதுக்கு மேல நம்ம ஏதாவது பண்ணுவோம். இப்ப பண்ற விஷயத்த பெரிய விஷயமா பண்ணி, இந்த ஒரு அடியா வந்து தமிழ்ச்செல்வி வீட்ல இல்லாத மாரி பண்ணிடலாம். நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ பொறுத்திருந்து பாரு என்ன பண்ண போறான் அப்படிங்கிறதையும், நம்ம ஒரு ஐடியா பண்ணுவோம் இதுக்கு." அப்படிங்கிற மாரி இங்க சாவித்திரி, ஈஸ்வரி, தாமரை எல்லாருமே சேர்ந்து கும்பலா சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன தமிழுக்கு பண்ணலாம் அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ராஜாங்கம், சேது, தமிழ் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் இங்க ராஜாங்கம் வந்துட்டு சேதுவும் தமிழும் கீழ இறக்கி விடுறாரு. கீழ இறக்கி விட்ட உடனே இங்க சேதுகிட்ட சொல்றாரு, "ஐயா, என்ன ஏது பார்த்துட்டு பத்திரமா சொல்லு ஐயா. நான் கிளம்பி போறேன். எனக்கு கால் பண்ணி சொல்லு ஐயா. இல்ல நானே உனக்கு கால் பண்றேன்." அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்கம் சொல்றாரு. ராஜாங்கம் சொல்லிட்டு இங்க சேது வந்துட்டு அங்கருந்து கிளம்பி போகும்போது, உடனே ராஜாங்கம் கார நிறுத்த சொல்றாரு. கார நிப்பாட்டி இங்க ராஜாங்கம் வந்துட்டு கீழ இறங்குறாரு. கீழ இறங்கிட்டு சன்னாசிய சொல்லிட்டு இருக்காரு. "சன்னாசி, எனக்கு என்னமோ இவங்க 2 பேரும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகறதுக்கு மனசு இல்ல. நம்மளும் கூட போவோம். கூட போயிட்டு அந்த புள்ளைக்கு ஹாஸ்பிட்டல்ல மருத்துவர் என்ன சொல்றாங்க அப்படியே கேட்டு வருவோம்." அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்கம் சன்னாசிய சொல்ற. அது சன்னாசி வந்துட்டு, "ஆமாண்ணே, அதுவும் சரிதான். நம்மளும் வந்துட்டு சேதுக்கிட்ட போவோம். அவங்களே தனியா அனுப்பணும். நம்மளும் கூட நிண்டு அங்க மருத்துவர்கிட்ட என்ன சொல்றாரோ கேட்டு வருவோம்." அப்படிங்கிற மாரி இங்க சன்னாசி சொல்றாரு. அதுக்கப்புறம் இங்க ராஜாங்கம் ஹாஸ்பிட்டல் உள்ள நடந்து போயிட்டு இருக்க சேதுவ கூப்பிடுறாரு. "சேது நில்லியா" அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் இங்க சேது வந்துட்டு திரும்பி பார்த்த உடனே ஓடி வராரு. ஓடி வந்துட்டு, "என்னப்பா என்ன விஷயம்?" அப்படி கேட்கும்போது, "இல்லையா, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. நானும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வரேன். நம்ம எல்லாருமே போவோம். போயிட்டு என்ன சொல்லிட்டு கேட்டு வரோம்." அப்படிங்கிற மாரி. இங்க ராஜாங்கமும் வந்துட்டு சேது கூட கிளம்பி போறாரு. கூடவே சன்னாசி வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க எல்லாருமே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இங்க தமிழ்ச்செல்விய ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஹால்ல வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க செக்கப்காக. அதுக்கப்புறம் இங்க வெளியில வந்துட்டு ராஜாங்கம், சேது, சன்னாசி எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் தமிழ்ச்செல்விக்கு வந்துட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தை எப்படி இருக்கு அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் தமிழ்ச்செல்விக்கு ஹாஸ்பிட்டல் செக்கப் போயிட்டு இருக்க. இந்த பக்கம் சேது வந்துட்டு ராஜாங்க பேசிட்டு இருக்காரு. "அப்பா, எனக்கு என்னமோ நீங்க அன்னைக்கு சொன்னது அம்மா வந்து கனவு வந்தாங்க சொன்னாங்க இல்லையா? அதெல்லாம் கேட்ட உடனே எனக்கு ஒரு மாரி இப்போ வரைக்கும் இருக்குப்பா. ஒரு மாரி கஷ்டமா இருக்குப்பா. ஒரு சைடு சந்தோஷமாவும் இருக்குப்பா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல இதுல. ஆனா, இப்போ தமிழுக்கு மட்டும் குழந்தை பிறந்தது அப்டின்னா, நான் அந்த குழந்தைய நல்லா பார்த்துப்பேன்ப்பா." அப்படிங்கிற மாரி இங்க சேது சொல்றாரு. அதுக்கு ராஜாங்கமும் வந்துட்டு, "சரியா, சரியா சேது. எனக்கும் அதுதான் என் ஆசை. அம்மாவ வந்துட்டு ஒரு குழந்தையா பார்க்கணும்." அப்படின்ட்டு. அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்கமும் சேதுகிட்ட பேசிட்டு இருக்காரு. இங்க எல்லாருமே பேசிட்டு இருக்க, அந்த பக்கம் தமிழுக்கு வந்துட்டு எல்லா செக்கப் பண்ணி முடிச்சுட்டு, இங்க டாக்டர் வெளிய வராங்க. வெளிய வந்த டாக்டர் கிட்ட இங்க சேது ஓடி போயிட்டு, என்ன ஏது சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. தமிழ்ச்செல்வி வயித்துல குழந்தை இருக்கா? அந்த குழந்தை எப்படி இருக்கு? அப்படிங்கிற மாரி இங்க சேது வந்து டாக்டர் கிட்ட விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் பின்னாடியே வந்துட்டு ராஜாங்கமும் வந்துறாரு. அதுக்கப்புறம் ராஜாங்கமும் கேட்குறாரு. என்ன ஏது? அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்கமும் கேட்க, அதுக்கு டாக்டர் வந்துட்டு, "இருங்க, இருங்க. ஏன் அவசரப்படுறீங்க? எல்லாம் நல்ல விஷயம் தாங்க. அவங்க வந்துட்டு பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அவங்க வயித்துல குழந்தை இருக்கு." அப்படிங்கிற மாரி இங்க டாக்டர் சொல்லவும், இங்க சேதுக்கும் ராஜாங்கத்துக்கும் ஒரே சந்தோஷமாயிடுது. உடனே இங்க சேது கண் கலங்கி, அம்மா தான் வந்து குழந்தையா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு இங்க சேதுக்கு தோன்ற மாரி, உடனே இங்க அழுதுட்டே வந்துட்டு சந்தோஷத்துல இங்க ராஜாங்கத்த சேது வந்து கட்டி பிடிச்சுக்கிறாரு. கட்டி பிடிச்ச உடனே இங்க ராஜாங்கமும் வந்துட்டு சேத வந்து கட்டி பிடிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்க சேது சன்னாசியும் வந்துட்டு, "பாத்தியா சேது, எல்லாமே நல்ல விஷயம் தான் சேது. நல்லபடியா நடந்தா சரி." அப்படிங்கிற மாரி இங்க சன்னாசி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு சேது வந்துட்டு, "ஆமா சித்தப்பா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்ப எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல." அப்படிங்கிற மாரி இங்க சேது உடனே ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க சேது வந்துட்டு வீட்ல யாருக்கோ கால் பண்ணி சொல்றாரு. இந்த விஷயத்த சேதுகிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்ட கருப்பு வந்துட்டு உடனே வீட்ல எல்லார்ட்டயும் கருப்பு சொல்லிறாரு. "இந்த மாரி தமிழ்ச்செல்வி வந்துட்டு குழந்தை பொறக்க போது. தமிழ்ச்செல்வி வந்துட்டு இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கு." அப்படிங்கிற மாரி இங்க கருப்பு ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு வீட்ல எல்லார்ட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. இத கேட்ட உடனே இந்த சைடு ஈஸ்வரிக்கு, தாமரைக்கு, சாவித்திரிக்கு என்ன பண்ணனே தெரியல. உடனே எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் ஆயிடுது. "என்ன இது இப்படி ஆயிடுச்சு?" அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் தான் இங்க தாமரை வந்துட்டு உடனே கண்ணு கலங்க ஆரம்பிச்சுறாங்க சாவித்திரிகிட்ட. "அம்மா, என்னம்மா இது? இப்படி ஆயிடுச்சு. என்னம்மா பண்ண போறோம் இதுக்கு மேல?" அப்படிங்கிற மாரி இங்க பேசுவோம். இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு,
இரு தாமர, அவ எப்படியோ எல்லாமே முடிச்சுட்டு, செக்கப்லாம் முடிச்சுட்டு, வீட்டுக்கு தானே வந்தாகணும். வீட்டுக்கு வந்த உடனே அவ இங்க தான் இருக்க போறா. அப்ப அவளுக்கு நம்ம எதனா பண்ணிப்போம். இப்போதைக்கு நீ எத நெனச்சும் கவலைப்படாத அப்படிங்கிற மாரி, ஈஸ்வரி, தாமரை, சாவித்திரி இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ராஜாங்க வந்துட்டு ஒரு சைடு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. தமிழ் செல்விகிட்டேருந்து இப்படி ஒரு நல்ல விஷயம் வந்திருக்கு அப்படிங்கிற கேள்விப்பட்ட உடனே, இப்ப பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும்.